ஹலோ, சொல்லுங்க. சார், நான் வீட்டு புரோக்கர் பேசுறேன். ஒரே ஒரு நிமிஷம். மா மா வரேன் சந்தோஷ். மா சொல்லுப்பா. புரோக்கர் பேசுறாருமா. வா உள்ள போய் பேசலாம். ம். வா சந்தோஷ், போனை ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ சார், வீடு வாங்க கிளையண்ட் கிடைச்சிட்டாங்க. ஆனா கிளையண்ட் 6:30க்கு மேல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு ஓகேனா உடனே ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். டேய். சரி, ஒத்துக்கலாமா? சரி, பேசி முடிங்க. மேடம், நீங்களும் பக்கத்துல தான் இருக்கீங்களா? ஆமா. ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ வச்சுக்கலாம்னு கேட்டிங்களா? மேடம், நாளைக்கு மறுநாள் வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம்னு கிளையண்ட் சொல்றாங்க. சரி வச்சுக்கோங்க. நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன். சரி சார். பண்ணை வீட்டு வித்த காசு போக இன்னும் 3.5 கோடி ரூபாய் இருந்தா மட்டும்தான் சஞ்சீவ் கடனை நம்மளால அடைக்க முடியும். மா, எப்படியா சமாளிச்சிடலாமா? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சந்தோஷ், ஏதாவது பண்ணி சஞ்சீவ் ஜெயிலுக்கு போகாம எப்படியாவது தடுத்து நிறுத்திடணும். கண்டிப்பா பண்ணிடலாமா? சந்தோஷ், நான் அபிகிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு போனை போட்டு கூட. சரிம்மா. சஞ்சீவ், சந்தோஷ் கிட்ட இருந்து கால் வருது. அத்தை தான் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். அத்தை, எப்படி இருக்க அபி? நல்லா இருக்கியா? சஞ்சீவ் என்ன பண்றான்? நாங்க நல்லா இருக்கோம் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? சந்தோஷ், மாமா எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? உசுர் இல்லாத போன மாதிரி ஏதோ இருக்கும் அபி. என்னத்த இப்படி எல்லாம் சொல்றீங்க? எங்க உசுரே நீயும் சஞ்சீவ் தானேம்மா. நீங்க இல்லனா நாங்க நட போனதான். அப்படியெல்லாம் நினைக்காதீங்க அத்தை. எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும். அப்புறம் எனக்கும் சஞ்சீவுக்கும் வேலை கிடைச்சிருக்கு அத்தை. நல்ல சம்பளம். ரொம்ப நல்லதுமா. அபி. அத்தை சொல்லுங்க அத்தை. ஏமா நீயா எனக்கு போன் பண்ணி பேச மாட்டேங்கிற? உனக்கு பேசணும்னு தோணி இருக்கும். சொந்த கால்ல நிக்கணுங்கிற உன்னோட வைராக்கியம் உன்னை தடுத்திருக்கோம்ல. பாசத்தை வைராக்கியம் ஜெயிச்சிருச்சு. அத்தை, எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தானே அத்தை. சீக்கிரமே நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவோம். அந்த நம்பிக்கையில தாமா நானும் இருக்கேன். சஞ்சீவ் பக்கத்துல இருக்கான் அபி? இருக்கார் அத்தை. இந்த போன் குடுக்குற ஒரு நிமிஷம். இந்த அம்மா, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீ இல்லாத இந்த வீடு எனக்கு ரணமா இருக்கு சஞ்சீவ். அழாதீங்கம்மா, எல்லாம் சரியாயிடுமா. எனக்கும் அபிக்கும் இப்பதான் வேலை கிடைச்சிருக்கு. இனி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுமா. சரி சஞ்சீவ், இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? ஆமா, நானும் அபியும் வேலைக்கு போயிட்டு இருக்கோம்மா. நடந்தா வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க? ஆமாம்மா, நடந்து போறதும் நல்லாதாம்மா இருக்கு. இன்னும் சொல்ல போனா இப்பதான் எனக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரியுது. வாழ்க்கையில இதை தவிர வேற எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேம்மா. அதனால நீங்க இதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. இதுவும் ஒரு நாள் கடந்து போகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே ஒரு நாள் கண்டிப்பா மாறும். ஆமாம்மா, எல்லாம் உங்க வார்த்தைப்படியே நடக்கும். பாத்துக்கிட்டே இருங்களேன். சஞ்சீவ், பாப்பாவை பத்தி அபி இப்பெல்லாம் எதுவும் கேக்குறது இல்லையா?
கடனாகி நானும் அபியும் நெருக்கதியா நின்னா கூட ஒரு வகையில் எனக்கு இது சந்தோஷம் தான்மா. என்னடா சொல்ற? உங்க ஒய்ஃப் அபி குழந்தை தொலைஞ்சு போனதை நினைச்சு ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க. இப்படியே கொஞ்ச நாள் போனா மனநல பாதிக்கப்பட்ட நிலைமைக்கு போயிடுவாங்க. அது அவங்கள பைத்தியமா கூட ஆக்கிடலாம். சார் என்ன சார் சொல்றீங்க? அபி இப்போ கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காங்க. இந்த கண்டிஷன்ல இருந்து நீங்க அவங்கள மீட் எடுக்கலன்னா உங்க ஒய்ஃப் பைத்தியமாக போறத யாராலையும் தடுக்க முடியாது. டாக்டர், அபிக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது டாக்டர். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவளை எப்படியாச்சும் காப்பாத்துங்க டாக்டர். சஞ்சீவ், உங்க ஒய்ஃப் அபிய காப்பாத்த சயின்ஸாலேயோ அல்லது ஒரு டாக்டரான என்னால கூட முடியாது. உங்களால மட்டும்தான் முடியும். நீங்க தான் உங்க ஒய்ஃபை நல்ல கேர் எடுத்து பாத்துக்கணும். அபிய எப்படியாவது அவங்க குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமா மறக்கிற மாதிரி நீங்க தான் செய்யணும். ஆனா அபி குழந்தைய மறக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. ஒரு கோழி கூட தன் குஞ்ச காப்பாத்த கழுகையே எதிர்த்து நிற்கும். அதுதான் தாய்ப்பாசம். ஒரு சாதாரண கோழிக்கே அவ்வளவு வீரியம் இருக்குன்னா அப்ப மனுஷங்களுக்கு எவ்வளவு வீரியம் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அபி மனசுல இருக்கிற வீரியத்தை உங்க பாசத்தால மட்டும்தான் கரைக்க முடியும். அதை நல்ல மனசுல வச்சுக்கோங்க. நானும் அபி குழந்தைய மறக்கணும்னு நினைச்சு என்னால முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டேம்மா. ஆனா என் முயற்சி எல்லாம் வீணாதான் போச்சு. அபி குழந்தைய மறக்கவே இல்லை. டாக்டர் சொல்றத பார்த்தா அபி குழந்தைய நினைச்சு நினைச்சு அதனால அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்குமா. அப்பதான் என்னோட கடன் பிரச்சனை வந்துச்சு. என்னோட கடன் பிரச்சனை வந்ததுல அபி மனசுல என்ன கடன் பிரச்சனையிலேருந்து எப்படியாவது காப்பாற்றணுங்கிற ஒரே எண்ணம் தாமா ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இப்ப பாப்பாவை கொஞ்சம் மறந்துருக்காமா. இப்பதான் கொஞ்சம் ஆறுதலாவும் இருக்கு. நல்லது மட்டுமே நினைச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த நம்ம குடும்பத்துக்கு கெட்டதுல நல்லது தேடுற நிலைமை வந்துருச்சு. எல்லாம் நம்ம நேரம். சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும்னு நம்புவோம். சரிம்மா, நான் அப்புறம் பேசுறேன். சரிப்பா. என்ன சஞ்சீவ்? இல்ல இல்ல ஒண்ணு இல்ல, சும்மா தான் பேசணும். வா. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, இந்த ஸ்வீட். என்ன ஸ்ரீஜா, நேத்து நைட்டு அபி அந்த ரவுடிங்க ஒரு வழி பண்ணிருப்பாங்கல்ல. அபியோட வாழ்க்கை காலியான சந்தோஷத்தை கொண்டாடதா நான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா ஸ்வீட் சாப்பிடு. ஏய், என்ன ஸ்ரீஜா எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? அந்த அபி ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடாமா? எப்படி ஸ்ரீஜா ரவுடிங்க கிட்ட இருந்து அபி தப்பிச்சா? அதான் ஹீரோன்னு ஒருத்தன் இருக்கானே, சஞ்சீவ். அவன் தான் சரியான டைமுக்கு வந்து அபிய காப்பாத்திட்டான். என்ன ஸ்ரீஜா சொல்ற? சஞ்சீவ் எப்படி அங்க வந்தா? சஞ்சீவ் தான் அவனோட அருமை பொண்டாட்டி அபி மேல உயிரை வச்சிருக்கானே. சஞ்சீவுக்கு அபி மேல இருக்கிற லவ் தான் அவளுக்கு ஒரு ஆபத்துனா எங்கேயோ இருக்கிற சஞ்சீவ வர வச்சிருக்கு. நான் நீ சொன்ன மாதிரி அபி இனிமே வீட்டை விட்டு வெளியில வரமாட்டான்னு நினைச்சேன். ஆனா எல்லாமே சொதப்பிடுச்சே. அப்போ இதுக்கு மேல அபி சஞ்சீவ நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதா? ஏமா முடியாது? என்னோட கால்குலேஷன் சின்னதா மிஸ் ஆயிடுச்சு. அபிய பத்தி யோசிச்சேன்னா சஞ்சீவ பத்தி யோசிக்காம விட்டுட்டேன். அங்கதான் தப்பு நடந்துருச்சு. என் கால்குலேஷன் ஏன் மிஸ் ஆயிடுச்சுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இனிமே அந்த தப்பு நடக்காது. என் கூட வா. எங்கடி? சொல்றேன், வாமா வா. ஏ எங்க ஸ்ரீஜா? வாமா. என்கிட்ட இப்பெல்லாம் நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. கலர் டோன்லாம் நல்லா சரியா வர்ற மாதிரி போடுங்கக்கா. ஓகேவா? ஓகே சார், இன்னும் பண்ணிடுறேன். கொஞ்சம் கலர் அதிகமா போடுங்க. அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சார்.
எதுக்கு ஸ்ரீஜா வந்திருக்கோம் நம்ம? சஞ்சீவ் இந்த கம்பெனில தான் வேலை செய்யறான். சரி, அதுக்கு என்னோட அடுத்த பிளான் சஞ்சீவை வச்சுதான். சஞ்சீவ் வச்சா என்ன ஸ்ரீஜா சொல்ற? ஆமாமா, நேத்து அபி என்னோட பிளான்ல இருந்து தப்பிச்சிட்டால. ஆனா இன்னைக்கு சஞ்சீவை வச்சு நான் போட போற பிளான்ல சஞ்சீவ் அபி 2 பேருமே உடைஞ்சு போய் அழ வைக்க போறேன் பாரு. சஞ்சீவும் அபியும் அழுவுற அளவுக்கு அப்படி என்னடி பண்ண போற? வெயிட் பண்ணி பாருமா. கிஷோர் சார் இது டைக்கு ரெடியா இருக்கு. எவ்வளோ ரேஷியோ போட்டிருக்கீங்க? இது 2:1. சரி, ஓகே. இது எவ்வளோ ரேஷியோ? இதுவும் அதே தான் சார், 2:1 தான். சரி, ஓகே. எல்லாமே கரெக்டான ரேஷியோல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோ. ஓகே சார். சரி, பாருங்க. ஓகே சார். கிஷோர், சார் என்ன இது கிளாத்ல டையிங் ப்ராப்பராகவே இல்லையே சார். கெமிக்கல் ரேஷியோ சரியா இருக்கான்னு பாத்தீங்களா? கரெக்டா இருக்கு சார். முதல்ல அதை செக் பண்ணி பாருங்க. ஓகே சார். இந்த இஷ்யூவையும் எழுதிக்கோங்க. ஓகே சார். பார்த்து பண்ணுங்க. ஓகே சார். இந்தா இத புடி, நான் வந்துடுறேன். கொடு. ஹலோ, ஜெயா தானே பேசுறது? ஆமா மேடம், ஜெயா தான் பேசுறேன். நீங்க யாரு மேடம்? என் பேரு ஸ்ரீஜா. உங்க ஏரியா ஸ்வர்ணாக்கா தான் உன்னோட ஃபோன் நம்பர் எனக்கு கொடுத்தாங்க. ஸ்வர்ணாக்கா கொடுத்தாங்களா? சரி சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? எனக்கு நீ ஒரு வேலை பண்ணணும். நான் சொல்றத மட்டும் நீ சரியா பண்ணி கொடுத்துட்டேனா உன்னோட 5 மாச சம்பளம் உனக்கு மொத்தமா கிடைக்கும். 5 மாசம் சம்பளமா? என்ன பண்ணணும் மேடம், உடனே சொல்லுங்க. டீடைல்ஸ் எல்லாம் போன்ல சொல்ல முடியாது. நான் நீ வேலை பார்க்குற டையிங் கம்பெனியோட வாசல்ல தான் கார் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்க. நீ கொஞ்சம் வெளியே வரியா? சரிங்க மேடம், உடனே வரேன். ஜெயாவா? ஆமா மேடம். இந்தா உன்னோட 5 மாச சம்பளம். 5 மாசம் சம்பளமா? என்ன மேடம், வேலை என்னன்னு சொல்லாமே பணம் கொடுத்துட்டீங்க. சொல்லுங்க மேடம், நான் என்ன செய்யணும்? உங்க கம்பெனில சஞ்சீவ்னு ஒரு சூப்பர்வைசர் வேலை செஞ்சுட்டு இருக்கானா? ஆமா மேடம், நேத்து தான் சஞ்சீவ்னு ஒருத்தர் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காரு. அந்த சஞ்சீவ்க்கு வேலை போகணும். அதுவும் சும்மாலாம் போக கூடாது. அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேலை விட்டே போகணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இது டையிங் ஃபேக்டரி தானே? ஆமா. நீ உங்க கம்பெனிக்கு ஏதாவது லாஸ் வர மாதிரி பண்ணி அந்த பழிய சஞ்சீவ் மேல விழற மாதிரி பண்ணிடு. எனக்கு உங்க கம்பெனி ஓனரை பத்தி நல்லாவே தெரியும். அந்த ஆளுக்கு ஒரு குண்டூசி அளவுக்கு சேதாரம் ஆனாலே உடனே திட்டி வேலையை விட்டு தூக்கிடுவாரே. ஆமா மேடம், இங்க எம்டி ரொம்ப மோசமான ஆளுதான். தெரியுதுல, அப்புறம் என்ன? நான் சொன்னத நீ செஞ்சிரு. சரிங்க மேடம். எங்க கம்பெனில வேஸ்ட் கிளீன் பண்ற ஆசிட் இருக்கு. அதை எடுத்து நான் யாருக்கும் தெரியாம சஞ்சுவோட கண்ட்ரோல்ல இருக்கிற டையிங் தொட்டியில ஊத்திடுறேன். அப்படி ஊத்திட்டா அந்த தொட்டில இருக்க டை போடுற துணி எல்லாம் வீணா போயிடும். அதுல இருக்க துணி எல்லாம் வேஸ்டா போயிடும். ஓனர் சஞ்சீவா வேலையை விட்டு தூக்கிடுவாரு. சூப்பர் ஐடியா. சொன்னதை செஞ்சிடு. ஓகே மேடம்.
சஞ்சீவ் அசிங்கப்பட்டா அது அபிக்கு வலிக்கும். இங்க கல்லெறிஞ்சா அங்க அபி மனசு சுக்குநூறா உடையும். பெரிய ஆள்தான் ஸ்ரீஜா நீ. ஆனா இந்த பொண்ணு ஜெயா ஒர்க்க சரியா முடிச்சிருவாளா? அந்த ரவுடி சொன்னாக்கா என்கிட்ட, நீங்க 8 அடி பாய சொன்னா ஜெயா 16 அடி பாய்வான்னு சொல்லிதாம அவ நம்பரை எனக்கு கொடுத்தா. ஓ, வேலை கச்சிதமா முடியும். சஞ்சீவோட வேலை போயிடும் பாரு. சூப்பர் ஸ்ரீஜா. இப்படியே சஞ்சீவ் வேலை செய்யற இடத்துக்கெல்லாம் போய் அவன் வேலையை கெடுத்து விட்டா அபி வர்மாவுக்கு 10 கோடி இல்ல 10,000 கூட திருப்பி தர முடியாது அவளால. ம். சஞ்சீவ் இல்லாத நேரமா பார்த்து அவன் பொறுப்புல இருக்கிற துணி ஊற வைக்கிற டையிங் சாம்பர்ல ஆசிட ஊத்திட வேண்டியதான். ஆனா கம்பெனில வேலை செய்யற நிறைய பேர் இருக்காங்களே, நான் சாம்பர்ல ஆசிட ஊத்தும் போது யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்றது? இன்னும் கொஞ்ச நேரத்துல டீ பிரேக் வந்துடும். அப்போ எல்லாரும் டீ சாப்பிட போயிடுவாங்க. அப்போ சஞ்சீவும் டீ சாப்பிட போயிடுவான். அந்த நேரமா பார்த்து நம்ம சாம்பர்ல ஆசிட ஊத்திட வேண்டியதான். அதான் சரி. டீ பிரேக்குக்கு எல்லாரும் போயிட்டாங்க. இந்த சஞ்சு மட்டும் போகாம இருக்கான். சஞ்சீவ் சார், சொல்லுங்க. நீங்க டீ குடிக்க போகலையா சார்? இல்ல, கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால தான். சார், வேலை எப்பவுமே இருந்துகிட்டே தான் சார் இருக்கும். அதெல்லாம் பார்த்தா நம்ம உடம்பு தான் வீணாகும். நீங்க போய் டீ சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க சார். இல்ல, சேம்பர்ல கிளாத் சோக்ல இருக்கு. கிரேடு மாறும்போது அதை கரெக்டா மானிட்டர் பண்ணி மிஷினை ஆஃப் பண்ணும். அவ்வளவுதானே சார். நீங்க டீ சாப்பிட போங்க, நான் பாத்துக்கிறேன். போனா போறானா பாரு, யோசிச்சுக்கிட்டு நின்னுகிட்டே இருக்கான். சார், நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். சரி சரி, ஓகே, நீங்க பாத்துக்கோங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே சார். டேய், நீங்க நைட்டு படுத்துக்கு போலாம்டா. சார், டீ சாப்பிட்றீங்களா சார்? இல்ல, வேணாம் வேணாம். டேய் வாடா. இதான் கரெக்டான நேரம், ஊத்திட வேண்டியதான். சார், உங்க டையிங் சாம்பர்ல இருக்க துணியெல்லாம் கருகி போயிடுச்சு சார். என்னங்க சொல்றீங்க? நான் போய் எம்டி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் சார். டேய் சஞ்சீவ், எம்டி வரட்டும், நீ என் கையை பிடிச்சி இழுத்தன்னு சொல்லி மாட்டி விடுறான்டா.